என்னை பற்றி சொல்லும்போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லுது, தோத்து போன அரசியல்வாதி பேசுறாரு விடியான்றது அப்படின்பாங்க. நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் 20 வருடத்துக்கு குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது. அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும். நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அவர்களும் என் மக்கள் தான், அவர்களும் என் உறவு தான். வாக்கு அளித்தவர்கள் போக இந்த டெமோக்ரசி என்பது பாக்கி 49% கவனிக்காமல் விடுவதல்ல. அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் டெமோக்ரசி. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2% வித்தியாசம் தான். தம்பி என்னங்க தாடியெல்லாம் வச்சு போற பார்த்து தம்பிங்கிறீங்க. காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும். யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும். எங்களுடைய பணி, நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையில் தொடரும். எப்படிங்க இப்படி சொல்றீங்க? நல்ல வார்த்தையா சொல்லுங்க. நல்ல நாளும் அதுவான்வீங்க. எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்? யாருடைய ஓட்டுக்காக? தனக்கு வேண்டும் என்பதற்காகவா? அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும். பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார். அவரே காந்தியின் சிஷ்யன் தான். அதாவது இதுல ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்லை. இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா என் கண் நனைந்தது. அன்று தொண்டை கட்டி போனது. எனக்கு பேச வரவில்லை. அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன். இப்பொழுது 8ஆம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு 8 வயதாகிவிட்டது. நாம் வளர்த்த குழந்தை இது. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் முக்கியமான தருணங்கள், படிக்கட்டுகள், நாம் ஏறி வந்த படிக்கட்டுகள். மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும் உங்களுக்கு. மாணவர்கள் தான் நாளை. அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ
அதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, நான் சொன்னதை நீ கத்துக்கலன்னா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும். அது ஒருவேளை மறந்து போயிருந்ததுன்னா நாளை சொல்லும். மாற்றத்திற்கு தயாராக உங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் முதலாம் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா போச்சுங்க அப்படிங்க. பத்தலை தான். நான் இப்போ வந்ததே பத்தலைங்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன். நான் இங்கே இந்த 8 ஆண்டு காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பார்த்தா பேர் சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் வந்து தனியாக இப்போ ஸ்நேகன், முரளியா, இவர் ராகேஷ்லாம் கொஞ்சம் இல்லை, ஒரு வருஷம் லேட்டாக வந்தார். என்னை ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்பா, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னவர். இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் சட்டமன்றம்ங்கிறதெல்லாம் வெறும் பேச்சாக இருந்துவிடக் கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி தீபமேற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். ஏன்னா எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். அவங்களாம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அம்பேத்கர் தோத்ததுக்காக அவர் கோவிச்சுக்கிட்டு இந்தியா விட்டு போயிட்டாரா? படிக்க போனது தானே தவிர வெளிநாட்டுக்கு. இங்கே இருந்து கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை. அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றன. பல விஷயங்களில் அவர் காந்தியாருடன் ஒத்துப்போகாதவர் தான். இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமையம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போது பட்டியலிட்ட பெயர்களில் அவருக்கு சேர்த்த பெயர் அம்பேத்கர் அவர்களின் பெயர். அப்படி உருவான நாடு இது. இதை தான் தோன்றிகள் அசைத்து பார்க்க முடியாது.